வணக்கம் நண்பர்களே. காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து தொடர் தும்மலாகவே இருக்கின்றது. மூக்கில் நீர் வடிதல் ஏற்படுகின்றது. மேலும் புருவங்கள் மற்றும் மூக்கு பகுதியில் ஏற்படுகின்ற வலி, இதுதான் நம்ம அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக இது வந்து அக்யூட் கிரானிக் இருக்குது. அக்யூட்னா சும்மா ஒரு வாரம் 10 நாள் அப்படி இருந்துட்டு சீசன் டைமில் மட்டும் வந்து போயிடுது. இந்த கிரானிக் சைனசைட்டிஸ், சைனஸ் கேவிட்டியில் வர பிரச்சனை, குறிப்பாக அலர்ஜினால் வர பிரச்சனைக்கு நாள்பட்ட மருந்து எடுக்கின்ற நபர்கள், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த பதிவு பாருங்கள். ஒரு அற்புதமான ரெமெடி உங்களுக்கு இருக்கின்றது. மருந்து மாத்திரைகளை தவிர்ப்பது எப்படி, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பதிவு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெமோ உங்களுக்கு வந்து காட்ட போகின்றோம், சொல்ல போகின்றோம். ஸோ எனவே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு 15 வயதுடைய ஒரு குட்டி தம்பி, அவர் வந்து பிறந்து 5-6 ஆண்டுகள்லேருந்தே அவருக்கு இந்த சுவாச மண்டல அலர்ஜி இருக்கின்றது. காலையில் எழுந்தால் தொடர் தும்மல் இருக்கும், தொடர்ச்சியாக மூக்கொழுகல் இருக்கும். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட, அவங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்குறாங்க. அவருக்கு மான்டெகெல்சி அப்படிங்கிற, அதில் வந்து மான்டெகெல்சிங்கிற மாத்திரையில் என்ன இருக்குன்னா, மான்டெலூகாஸ்ட் ப்ளஸ் லெவோசிட்ரசின் அப்படிங்கிற 2 விதமான ஆன்டி அலர்ஜி மருந்துகள் இருக்கும். இந்த மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றது. கொஞ்ச நாள் எடுக்கிறாரு, சரியாகுது, நல்லா சரியாகுது. மீண்டும் மருந்துகள் விட்டு அடுத்த நாளே மீண்டும் வந்துடுது. மீண்டும் அதே தொடர் தும்மல், மூக்கில் அரிக்கிற மாதிரி இருக்கிறது, தொடர் மூக்கொழுகல். ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அவரை முதல்ல சந்திக்கும் பொழுது அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, மோர் தென் அலக்ரா அப்படிங்கிற மாத்திரையும் மான்டெகெல்சியும் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறார், 10 வருடங்களாக. அப்போ கிட்டத்தட்ட அவரோட 5 வருஷ குழந்தையாக இருக்கும்போது அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்டில் அவருக்கு மருந்து போட்டால் நல்லாயிருக்கும், மருந்து போடலைன்னா குழந்தையால் செயல்படுறதுக்கு அந்த மூக்கொழுகல் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஆப்வியஸாக நம்ம ஒரு நாள் சளி பிடிச்சாலே நம்மளால் தாங்க முடியல, உடனே ஓடி போய் மாத்திரை வாங்கி போட்டுறோம். ஒரு குழந்தை தொடர்ச்சியாக அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவாங்க. ஸோ இந்த மருந்துகள், இப்போ இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த மருந்துகளை டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷனிலோ அல்லது வித்தவுட் ப்ரெஸ்கிரிப்ஷன் எப்படியோ ஒன்று, வேறு வழி இல்லை, அவர்களுக்கு தெரிந்தது அந்த மருந்துகள் தான். அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் அது மட்டும் தான் அவைலபிள். அப்போ அது மட்டும் தான் கொடுக்க முடியும். சார் இது சரியாக முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில், இல்லைங்க சரியாக்க முடியாது, இல்லை வளர வளர சரியாயிடலாம் அப்படிங்கிற பதில் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவரோட ஐஜிஇ அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடி, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பொருள், அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 500 கிட்ட இருக்குது, 500 கிட்ட இருக்குது அவருக்கு. ஆனால் இயல்பாக அது ஒரு 0 to 100க்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு எதிர்பொருள். இந்த எதிர்பொருள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மூக்கோட இந்த உள் சுவர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். சாதாரணமாக நானும் இன்னொரு நபரும் ஒரு டஸ்டான இடத்துக்கு, குப்பையான இடத்துக்கு நாங்கள் போகிறோம், காற்றில் குப்பை இருக்குது அப்படின்னா, என்னுடைய உடல் வந்துட்டு ஒரு தும்மல் போடுது அப்படின்னா அவருக்கு 10 தும்மல் வரும். 2 பேரும் ஒரு குறைந்த வெப்பநிலை உள்ள ஒரு சில்லுன்னு ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எனக்கு 2 தும்மல் வந்துச்சுன்னா இன்னொரு நபருக்கு 20 தும்மல் வரும். அதான் அந்த ஐஜிஇ கூட இருக்கிறது. இது ஒரு பெரிய கிருமியோ அல்லது பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய பிரச்சனையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்று கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். இதை வந்து நம்ம குறைக்க வேண்டும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றதான் உங்கள் கேள்வி. இப்போ அவருக்கு நம்ம ஏற்கனவே இந்த அலர்ஜி, சுவாச மண்டல பிரச்சனை உள்ளவர்களுக்கு நிறைய வெவ்வேறு கட்டங்களில் பதிவிட்டுருக்கிறோம். அதில் ஹோம் ரெமெடி அப்படின்னு சிலதை போட்டிருக்கிறோம். ஆத்தெட்டிக் சித்த மருந்துகள் பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த சைனசைட்டிஸ்க்கான மருந்துகள் அப்படின்னு நிறைய தனித்தனி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போது இந்த பிரச்சனை உள்ள நபர்கள் நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு ஏற்கனவே அந்த வெத்தலை, மிளகு கஷாயம்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட நேரில் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாங்க, ஃபோன் கன்சல்டேஷனில் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இதை குடிச்சு எனக்கு நல்லா ஆயிடுச்சு, 5-6 வருஷமாக அலர்ஜி இருந்தது, மாத்திரை போட்டுருந்தேன், அலர்ஜி சிட்ரசின் மாத்திரை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பட் இந்த வெத்தலை மிளகு கஷாயம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை புதுசாக பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வெத்தலை கஷாயத்தோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ இந்த தம்பிக்கு ஒரு நேரடியான ஒரு ப்ராப்பர் ஒரு நேச்சுரோபதிக் சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மாத சிகிச்சை, 15 நாள் சிகிச்சைக்கு பிறகு அவரோட என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப்டு அலக்ரா, எல்லா மருந்துகளும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அலக்ரா ஸ்டாப் பண்ணியாச்சு, லெவோசிட்ரசின் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நான் கொடுக்குற கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான், ஒரு மூலிகைகள் கலந்த ஒரு உணவுகள் தான். இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொடி வகை மருந்துகள் நார்மலாகவே நம்ம சித்த மருந்து கடைகளில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் ஊரில் இருக்கிற சித்த ஆயுர்வேத மருந்து டாக்டரை போய் சந்தித்தாலே இந்த மருந்துகள் கிடைக்கும். குறிப்பாக கண்டங்கத்திரி காம்பினேஷனில், தூதுவளை காம்பினேஷனில், பெருநெல்லிக்காய் காம்பினேஷனில், அதாவது அந்த சூஸ் பண்ணுற அளவு, சூஸ் பண்ணுற விதம்,
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்தந்த சக்ஸஸை கொடுக்குறது. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 100லேருந்து ஒரு 90 to 95% வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆன திருப்தியான ஒரு ட்ரீட்மெண்ட் எதுன்னா நான் இந்த அலர்ஜி, ஆஸ்மா, இந்த சுவாச மண்டலத்துக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டில் வந்து நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறேன். பேஷண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. இது அடுத்த ஒரு மாதத்தில் இந்த தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90 to 95% கிளியர், எந்த இதுவுமே கிடையாது. இதை மருந்து விட்டுட்டா நாளைக்கு வருமா வராதா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்னோட பதில், நீங்கள் நேச்சுரோபதி, ஆயுர்வேதிக், சித்தா எது எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய சுவாச மண்டலத்தினுடைய வேலை செய்கிறத நம்ம யாரும் நிறுத்த போகிறது கிடையாது. ஆனால் வேலை செய்கிற விதத்தை ரெகுலேட் பண்ண முடியும். அதுதான் நீங்கள் மற்ற எந்த மருந்துகளுக்கும் இந்திய முறை மருந்துகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வேலை செய்கிற விதம், குறைவாக வேலை செய்கிறோமா அதிகமாக வேலை செய்கிறோமா அதை வந்து ரெகுலேட் பண்ணும். இப்போ ஐஜி போய் டெஸ்ட் பண்ணால், இந்த குழந்தைக்கு ஐஜிஇ டெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 30% அவர் அதிகமாக இருந்த ஐஜி வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். ஸ்டெபிலைஸ் ஆகாமல் இருந்திருந்தால் அவரோட மூச்சு அந்த சுவாச மண்டல அலர்ஜியானது சரியாக இருக்காது. இப்போ எனக்கு அவங்க 90 to 95% எனக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த முறை சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் 20 வருஷம் லிவோசிட்ரசின், லிவோசிட்ரசின் ரீசெண்ட் ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி சிட்ரசின் மருந்து வந்தது, அவில், சிபிஎம், குளோர்ஃபெனரமின் மேலியேட், இந்த மாதிரி மருந்துகள் தற்காலிகமாக தாராளமாக போடலாம். நீங்கள் வந்து உங்கள் ஒரு அலோபதி டாக்டரை பார்த்து ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது சரியாகுது, இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆன்டி அலர்ஜிக் மருந்துகள்னால லிவர் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சொல்லலை, அந்த மருந்துகளினுடைய ரிசர்ச். லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் லிவோசிட்ரசின், லாங் டைம் யூஸ் ஆஃப் எனி ஆன்டி அலர்ஜிக்ஸ் வந்துட்டு லிவர் பிரச்சனைகளை உண்டு பண்ண, லிவர் கல்லீரல் செல்களில் நோய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ட்ரக்கோட ரிசர்ச்சே சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய இந்த பதிவினுள்ளேருந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறது ஒன்றே தான், என்ன அப்படின்னா, இந்த மருந்துகளை ஒரு ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. பட் அதை ஷார்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வாய்ப்பே இல்லை, வேறு ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம். அடுத்த ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்றது நான் சொல்கிற அந்த 5லேருந்து 10 மூலிகைகள் நிச்சயமாக சுவாச மண்டலத்தில், அலர்ஜியில், ஆஸ்மாவில், சிஓபிடி, க்ரானிக் சிஓபிடி பேஷண்ட் கூட சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. ஒரு 50 முதல் 60% மருந்துகளை குறைச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 மாத்திரை பிராங்கோ டைலேட்டர் போடுறது, இன்ஹேலர் போடுறது, என்ன போய் வாரம் போய் நெபுலைசேஷன் பண்ணிக்கிறது, அப்படின்னு எவ்வளவோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் இதில் பாதி குறைச்சி விட்டோம் அப்படின்னாலும் பெரிய அவங்களோட பாரத்தை குறைச்ச மாதிரி. இதற்கு பயன்படுகின்றது, இதில் ஆப்ஷன் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. ஏன் அந்த பதிவை நான் அந்த எக்ஸாம்பிளோட பதிவிடுறேன், சிகிச்சை எடுத்த நபர் ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் இந்திய முறை மருத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வரல. இப்போ 10 வருஷமாக ஒரு நபர் ஒரு அலகிரா மாத்திரையோ அல்லது வந்து லிவோசிட்ரஸனோ சாப்பிட்றாங்கன்னா அந்த மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இருந்து அப்படின்னு கிடையாது, வேறு வழி இல்லை அப்படின்னு தான் சாப்பிட்றாங்க. ஸோ வேறு வழி இருக்குது அப்படிங்கிறத சும்மா டெமோவாக உங்களுக்கு ஏதோ போகிற போக்கில் சொல்லிடாமல், ஒரு ரெமடியாக சொல்லிட்டு போயிடாமல், சிகிச்சை எடுத்த நபரில் டெமோ பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை அடைவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாக போய் உங்களுடைய இந்த ஐஜி டெஸ்ட் எடுத்துக்கலாம், அல்லது வேறு ஏதாவது செஸ்ட் எக்ஸ்ரேனா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு சித்த ஆயுர்வேத மருத்துவமனைகளோ அல்லது தனியார் சித்த ஆயுர்வேத மருத்துவமனைகளிலோ போய் பாருங்கள். இப்போ இந்த நபர் பண்ண செலவு ஒன்றும் ஒரு மாதம் 20,000-50,000 கிடையாது, 1000 to 2000 rupees அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எனவே இந்த நேச்சுரோபதி மற்றும் இந்திய மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய சுவாச மண்டல மூலிகைகள் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையான பலன் கொடுக்கக்கூடிய பொருட்கள். இதில் இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணுன்னா, இவர் மருந்து இப்போ நான் இந்த இந்திய முறை மருந்துகளை விட்டதுக்கப்புறம் இவருக்கு வருது அப்படின்னா, ஒருவேளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், தேவை ஏற்பட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் பெரிய சைடு எஃபெக்ட்டு எதுவும் கிடையாது. அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறது, அல்லது ஹாஃப் டோஸ் பாதியாக மாற்றி எடுத்துக்கிறது, அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. போட்டால் தான் நல்லாயிருக்கும், போடலாம் மீண்டும் வந்துடுங்கிற நிலை பெரும்பாலும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை தர முடியும். ஏன்னா பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். எனவே இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கின்ற நபர்கள் ஒரு 5 வயசுக்கு மேற்பட்டவங்கள்லேருந்து வேறு வயசானவங்க, எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் இந்த ஐஜி கூட இருக்கிறதுனாலையோ, ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஈஸ்னோஃபில் கூட இருக்கிறனால வரக்கூடிய அலர்ஜியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்திய முறை மருத்துவத்தில் டெஃபைன் மருந்துகள் இருக்கின்றது. எனவே பயன்படுத்துங்கள். இது மட்டும் இல்லாமல் டாக்டர் HotTvயில்
குடல் நோய்கள் சம்மந்தமாக, அல்சர் சம்மந்தமாக, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹார்ட்டோட ஆரோக்கியத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாப்பது, சர்க்கரையை எப்படி நம்ம மருந்துகள் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது போன்ற 400க்கும் மேற்பட்ட தனித்தனி வீடியோக்கள் நம்ம பதிவிட்டுருக்கிறோம். புதுசாக சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சுவாச மண்டல் தொடர்பாக நீங்கள் பார்க்கணுன்னாலும் அது சம்மந்தமாக ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். DrSJ HotTv யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம போடுற பதிவுகள் உங்களை சேரும். ஆரோக்கியமாக நலமுடனும் பெரும்பான்மையாக இந்திய முறை இயற்கை மருந்துகளையும் தேவைக்கு ஆங்கில முறை மருந்துகளையும் அத்தியாவசியத்திற்கு பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.